யோசேப்பு முன்பு போலவே இன்னும் விசுவாசமாக வேலை செய்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு காலையிலும் அவர் விழித்ததும் சரியானதைச் செய்வதை தேர்ந்தெடுத்தார். அவர் உண்மையாக பேசினார். சுற்றியிருந்தவர்களிடம் அன்பாக நடந்து கொண்டார். கவனமான கைகளாலும் மென்மையான இதயத்தாலும் வேலை செய்தார். யாரும் பார்க்காத நேரங்களிலும் கூட தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் நினைத்தார். அது அவருக்கு போதுமானதாக இருந்தது. இன்று என்ன நடக்கும் என்று அவருக்கு தெரியாது. ஆனால் தான் எந்தவிதமான மனிதராக இருக்க விரும்புகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஒவ்வொரு சிறிய தீர்மானத்திலும் தேவனை மகிமைப்படுத்த யோசேப்பு முயன்றார். அவர் பேசும் விதத்தில், அவர் கேட்கும் மனப்பான்மையில், தவறிலிருந்து திரும்பிச் செல்லும் தேர்வில் நல்லது செய்வது கடினமாக இருந்தாலும் கூட. ஆனால் ஒரு நாள் மிகவும் அநியாயமான ஒன்று நடந்தது. யாரோ யோசேப்பை பற்றி பொய் கூறினர். அது ஒரு சிறிய பொய் அல்ல, ஒரு தவறான புரிதலும் அல்ல. அது ஒரு மிகப்பெரிய கடுமையான பொய். உண்மையை வளைத்து குற்றமற்ற யோசேப்பை குற்றவாளியாக காட்டிய ஒரு பொய். யாரும் அவரிடம் கேட்காமல் நம்பப்பட்ட ஒரு பொய். யோசேப்புக்கு விளக்கமளிக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. தன்னை பாதுகாக்கும் சந்தர்ப்பமும் கிடைக்கவில்லை. பொய் வேகமாக பரவியது. என்ன நடக்கிறது என்று அவர் புரிந்து கொள்ளும் முன்பே அவரது வாழ்க்கை மீண்டும் மாறிவிட்டது. வலிமையான கைகள் அவரை பிடித்து அழைத்துச் சென்றனர். கனமான கதவு திறக்கப்பட்டது. பின் அது மூடப்பட்டது. அந்த சத்தம் காற்றில் ஒலித்தது. பின்னர் அமைதி. யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கு காற்று குளிராகவும் அமைதியாகவும் இருந்தது. கல் சுவர்கள் கடினாகவும் குருட்டாகவும் இருந்தன. சிறிய இடைவெளியில் இருந்து மங்கலான ஒளி மட்டும் உள்ளே வந்தது. அது பகலுமல்ல, இரவுமல்ல, என்றும் மாலை நேரம் போல. யோசேப்பு மெதுவாக அமர்ந்தார். அவரது இதயம் வேகமாக துடித்தது. அவர் சரியானதை செய்ய முயன்றிருந்தார் அல்லவா? அப்படியிருக்க ஏன் அவர் இங்கே? சில நேரம் அவரது உள்ளம் அமைதியாகிவிட்டது. இசை ஓடிக்கொண்டிருக்கும் போது திடீரென்று நிற்கும் போல். அவரது எண்ணங்கள் மெல்ல மாறின. மார்பு கனத்தது. குளிர்ந்த கல்தரையை நோக்கி பார்த்தபடி அவர் நினைத்தார், தேவனே, இங்கும் என்னை காண்கிறீரா? அந்த நேரத்தில் இருளில் மின்னும் சிறிய தீப்பொறி போல் ஒரு உண்மை நினைவுக்கு வந்தது. சகோதரர்கள் அவரை காயப்படுத்தி கிணற்றில் விட்ட போதும் தேவன் அவருடன் இருந்தார். அவர் தாயினாத்தை விட்டு பரிச்சயமில்லாத எகிப்துக்கு வந்தபோதும் தேவன் அவருடன் இருந்தார். அப்படியென்றால் இங்கும் தேவன் அவருடன் இருக்கிறார். தேவன் மாறவில்லை. யோசேப்பு ஆழமாக மூச்சை இழுத்து கல் சுவரில் எதிரொலி கூட இல்லாத மென்மையான குரலில் ஜெபித்தார். தேவனே, இப்போது என்ன நடக்கிறது எனக்கு புரியவில்லை. ஏன் இது நடந்தது என்றும் தெரியவில்லை. ஆனால் நீர் நல்லவரே என்பதை நான் அறிவேன். தயவு செய்து என்னுடன் இருங்கள். தேவன் உண்மையிலேயே அவருடன் இருந்தார். நாட்கள் சென்றன. சிறை எளிதான இடமல்ல. சில நேரங்களில் சத்தம், சில நேரங்களில் அமைதி. அது வசதியான இடமல்ல. ஆனால் யோசேப்பு மீண்டும் மீண்டும் விசுவாசத்தை தேர்ந்தெடுத்தார். அவர் மற்றவர்களுக்கு உதவினார். யாராவது பேச விரும்பினால் அவர் கேட்டார். தானே சோர்வாக இருந்தாலும் மென்மையான வார்த்தைகள் பேசினார். ஒவ்வொரு வேலையையும் கவனமாகச் செய்தார். கசப்பை இதயத்தில் வளர அனுமதிக்கவில்லை. கோபத்தை எண்ணங்களில் குடியிருக்க விடவில்லை. துக்கம் வாழ்ந்தால் அதை தேவனிடம் ஒப்படைத்தார். இரவில் பயம் கிசகிசத்தால் தேவன் அருகில் இருப்பதை நினைத்தார். மெல்ல மக்கள் அவரை கவனிக்கத் தொடங்கினர். அவர் அமைதியானவர், நம்பத்தகுந்தவர், புகார் செய்யாதவர். புகார் செய்ய 100 காரணங்கள் இருந்தாலும் கூட. சிறை பொறுப்பாளர் கூட கவனித்தார். யோசேப்பு பொறுப்பை எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறார் என்பதை பார்த்தார். நியாயமாகவும் கவனமாகவும் நடப்பதை பார்த்தார். அவர் புதிய பொறுப்புகளை பெற்றார். சிறை மகிழ்ச்சியான இடமாக மாறியதால் அல்ல, ஆனால் தேவனின் சந்நிதி இருளான அறைகளையும் நிரப்ப முடியும் என்பதால். யோசேப்பின் வாழ்க்கை உடனே எளிதாகவில்லை. கல் சுவர்கள் அங்கேயே இருந்தன. கதவுகள் இன்னும் பூட்டப்பட்டிருந்தன. ஆனால் அவரது உள்ளத்தில் ஒன்று தோன்றியது, சூடானதும் உறுதியானதும். அது நம்பிக்கை. சில நேரங்களில் சரியானதைச் செய்தாலும் உடனடி பலன் கிடைக்காது. சில நேரங்களில் உன் நல்ல மனம் யாருக்கும் தெரியாமல் போகலாம். சில நேரங்களில் நீ மறக்கப்பட்டதாக உணரலாம். ஆனால் தேவன் ஒருபோதும் மறப்பதில்லை. அன்புடன் எடுக்கப்பட்டும் ஒவ்வொரு தீர்மானத்தையும் அவர் காண்கிறார். ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் பார்க்கிறார். இருளில் கிசுகிசுக்கும் ஒவ்வொரு ஜெபத்தையும் அவன் கேட்கிறார். தேவனின் அன்பு சூழ்நிலையால் கட்டுப்படாது. வெற்றியையோ வசதியையோ சார்ந்திருக்காது. தவறு நடந்தாலும் மறைந்து போகாது.
அது இருளில் ஒரு சிறிய விளக்கு போல நிலையானது, மென்மையானது, நம்பத்தகுந்தது. ஒரு இரவு முழு நாளும் உழைத்த பின் யோசேப்பு மெல்லிய படுக்கையில் படுத்தார். உடல் சோர்வாக இருந்தது. எண்ணங்கள் மெல்லியது. தேவனின் கை தன் தோளில் மெதுவாக வைக்கப்பட்டிருப்பதை அவர் கற்பனை செய்தார். பயம் உறுத்தாதது, சுமையாக இல்லாதது, வெப்பமானதும் உறுதியானதும். அவர் மெதுவாக மூச்சை இழுத்தார், பின் வெளியே விட்டார். அவர் தூங்கினார். இப்போது செல்ல குழந்தையே, நீயும் அமைதியாக தூங்கு. வாழ்க்கை ஒரு நாள் அநியாயமாக தோன்றினால் சிறையில் இருந்த யோசேப்பை நினைவு கோர். கதவு மூடப்பட்டாலும் தேவன் தங்கியிருந்தார். ஒளி மங்கலாக இருந்தாலும் தேவனின் அன்பு மறைந்து விடவில்லை. நீ தனிமையாக உணர்ந்தால் நினைவு கொள், தேவன் உன்னுடன் இருக்கிறார். மகிழ்ச்சியிலும் சிரமத்திலும், பகலிலும் அமைதியான இரவிலும், ஒளியிலும் அவர் உன்னை நேசிக்கிறார், இருளிலும் அவர் உன்னை நேசிக்கிறார். கதை எங்கு செல்கிறது என்று நீ அறியாவிட்டாலும் அவர் மெதுவாக உன் வாழ்க்கையை தாங்கிக் கொண்டு இருக்கிறார். இப்போது ஓய்வெடு, தைரியமாக இரு, சமாதானமாக இரு. தேவன் உன் அருகில் இருக்கிறார். அவர் ஒருபோதும் உன்னை விடமாட்டார். இனிய இரவு.